அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க கீரை மயில் கீரை என்று அழைக்கப்படும் மகிழிக்கீரை. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. இந்த நீளமாக எல்லாருக்கும் பார்த்திங்களா, இது ஆணினம். இந்த பக்கத்தில் இருக்கிறது பெண்ணினம். இலை வட்டை இலையாக இருக்கும். இது நீள இலையாக இருக்கும். இது ஆணினம், இது பெண்ணினம். இது பார்த்திங்கன்னா அந்த காட்டுகளில் மானா மாதிரியாக முளைச்சிருக்கோம். இப்போ இந்த உளுந்தம்பயிர் போட்டிருக்காங்க. இந்த உளுந்தம்பயிருக்குள்ள இந்த சுற்றி களை எடுக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா இந்த கீரை முளைச்சிருக்கு. இந்த காட்டில் உள்ளவங்க புறமே இந்த உளுந்தம்பயிர்க்குள்ளே இருக்கிற கீரையை வீட்டுக்கு போகும்போது அந்நேரம் இந்த கீரையெல்லாம் பறிச்சிட்டு போய் பருப்பு போட்டு சாம்பார் வச்சும் சாப்பிடுவாங்க, அல்லது கடைஞ்சும் சாப்பிட்லாம், பொரிச்சும் சாப்பிட்லாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ரெண்டாவது நாங்களாம் நிறையா இந்த கீரையெல்லாம் நிறையா சாப்பிட்ருக்கோம். ருசி மட்டும் இல்லாமல் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரை எவ்வளவு ஓட எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த கீரை மகிழ்கீரை சாப்பிட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காட்டில் வேலை பார்க்குறவங்க எந்த கீரை இல்லைன்னு சரி, இந்த பக்கத்துலேயே இந்த கோவையில் இருக்குது. இந்த கோவையில் பூ பூத்துக்கிட்டு இந்த கொடியாக இருக்குது. பார்த்துக்குங்க. இந்த கோவைக்கீரையும் குறுக்கு வலிக்கு நல்லா கேட்கும். இந்த கோவைக்கீரையில் நாங்கள் நிறையா காட்டுக்கு நான் மருந்து கொடுக்க போகும்போது இந்த கோவையில் எங்கே பார்த்தாலும் விட மாட்டேன். அது பிடின்ட்டு நாங்கள் பொரித்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே பொரித்து சாப்பிடுவோம். அது மாதிரி இப்போ நாங்கள் இந்த காட்டுக்கு சிவர்ந்து பிடுங்க வரும்போது ஒரு காட்டில் வயலில் இந்த கீரை இருந்துச்சு. இப்போ பிடிங்கிட்டு போகிறோம். இந்த கீரை பொரிச்சு எல்லாருமே சாப்பிடும்போது இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஆண்களுக்கு ஒரு முக்கியமான வீரிய சக்தி கொடுக்கக்கூடிய கீரை இந்த கீரை. இந்த காட்டில் பாருங்கள், இன்னும் பாருங்கள், இந்த பக்கத்தில் இந்த பிரண்டைக்கீரை இருக்குது. இந்த வெள்ளைப்பூ போட்டுக்கிட்டு இருக்க புறமே கோவைக்கீரை. இன்றைக்கி காட்டில் உள்ளவங்க இன்றைக்கி அவ்வளோ குறுக்கு வலியாமல் புரிஞ்சு அவங்க நேரம் வேலை செய்தாங்க அப்படின்னா காட்டுகளுக்கு போகும்போது ஒவ்வொரு கீரையும் அவங்க பறித்து சாப்பிடுவாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தா இந்த கீரையை விட மாட்டோம். எந்த கீரை இருந்தாலும் கீரை இந்த காட்டுக்கீரை அத்தனையுமே பொரித்து சாப்பிட்லாம். இது போன்ற கீரைகள் நிறைய மருத்துவ உதவிகள் இருக்குது. நாங்கள் பார்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.